நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆனந்த அனுபவம் தரும் அருமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்றைக்கு விதவிதமான ரெசிபிஸ் நமக்காக சமைச்சு காட்ட வந்திருக்காங்க ஷெஃப் ஸ்ரீ பாலா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு என்னென்ன சமைக்க போறோம்? நம்ம எல்லாமே ஸ்டார்டர்ஸ் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்காக நம்ம வந்து சீஸ் பக்கோடா பண்ணலாம். சூப்பர். அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கு கூட சீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சீஸ் பக்கோடா பண்ணலாம். ஓகே. சீஸ் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: சீஸ், கடலை மாவு, அரிசி மாவு, தயிர், மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய். முதல்ல வந்து கடலை மாவு, கடலை மாவு நீங்க 3/4 கப் போட்டீங்கன்னா அரிசி மாவு 1/4 கப். ஓகே. அடுத்தது அரிசி மாவு 1/4 கப். ஓகே. அப்புறமா உப்பு, மிளகாத்தூள், இதுல வந்து ஜென்ரலா வந்து எல்லாரும் சோடா மாவுலாம் போடுவாங்க. சோடா மாவு இல்லைனாக்கா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்வாங்க. நம்ம அதை அவாய்ட் பண்ணலாம். அதே அந்த ஃபெர்மெண்டேஷன் அதே அந்த மாதிரி ஒப்பி வர்றதுக்கு நம்ம வந்து இதுல தயிர் ஆட் பண்ண போறோம். ஸோ தயிர் அதே 1/4 கப் தயிர் ஆட் பண்றேன். மெயினா இது வந்து ஃபெர்மெண்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே. நல்லா சாஃப்டா கிறிஸ்பியாவும் வரதுக்கு. இப்போ இதுல தண்ணி ஆட் பண்ணலாம். பக்கோடா மாவு கலந்துட்டோம். நம்ம இப்ப இதுல சீஸ் போட்டுட்டு டிப் பண்ணிட்டு பொரிச்சிடலாம். இப்ப நான் சீஸ் வந்து நார்மல் சீஸ் தான் இது. ஒன்னும் இந்த ஷெடாரோ இல்ல மொர்சலா அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மல் சீஸ் இது. இதை கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இதை நம்ம இப்படி டிப் பண்ண போறோம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது. மாவு மட்டும் தயார் பண்ணிட்டோம்னா ஈஸியா, ரொம்ப ஈஸி இது. குழந்தைங்களுக்கு வந்து இப்படி இப்ப பசிக்குது அப்படின்னு சாயங்காலம் வந்தாங்கன்னா இமீடியட்டா இதை கொடுத்துடலாம். ஓகே. நீங்க சப்போஸ் உங்க வீட்டுல உளுத்த மாவு இருந்ததுன்னா, வடை மாவு இருந்தா கூட அதுல கூட இதை பண்ணலாம். ஓகே. கார்ன் இருந்ததுன்னா ஸ்வீட் கார்ன் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. அது அப்படியே சேர்க்க சொல்றீங்களா இல்ல கிரைண்ட் பண்ணி? அதெல்லாம் வேண்டாம், அப்படியே அப்படியே இதாயிடும். இது ஆயிடுச்சு. இப்ப சர்வ் பண்ணலாம். இதெல்லாம் இந்த நொடியில் தயார் மாதிரி ரெசிபிஸ். கெஸ்ட் வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா. ஆமா, ரிச்சான ஒரு ஸ்நாக் கொடுத்த மாதிரியும் இருக்கும். சீக்கிரமாவும் செஞ்சிடலாம். அப்போ அந்த சீஸ் வேற மெல்ட் ஆகும். சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. தேங்க்யூ மேம்.
சீஸ் பக்கோடா ஷெஃப் ஸ்ரீபாலா அவர்கள் சொன்ன மாதிரியே ரொம்ப சீக்கிரமா சிம்பிளா வந்து செய்து கொடுத்தாங்க. ஆனா வந்து சீஸ் அப்படிங்கறதே வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்னு சொல்லலாம். ஸோ அதுல வந்து இந்த மாதிரி ஒரு பக்கோடா நமக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. ஸோ அதுல வந்து நீங்க அழகா இந்த பக்கோடா செஞ்சு கொடுத்துருக்கீங்க. இன்னும் நம்ம டொமேட்டோ சாஸ் அதெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பர்பா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் மேம். தேங்க்யூ சோ மச். சீஸ் பக்கோடா செய்முறை: பாத்திரத்தில் கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து கிளறவும். அதில் தேவையான அளவு தயிர் மற்றும் தண்ணீர் சேர்த்து நன்கு கரைத்து கொள்ளவும். இதில் நறுக்கி வைத்துள்ள சீஸையும் நனைத்து எண்ணெயில் பொரித்து எடுத்தால் சீஸ் பக்கோடா தயார். ஓகே வீவர்ஸ், ஷோடைய ஓப்பனிங்கே வந்து ஷெஃப் ஸ்ரீபாலா அவர்கள் சீஸ் பால் நமக்காக செய்து கொடுத்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு.